பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனைக்காரனையாவது, உதாசீனனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் என்று நாம் சற்று நேரம் தியானிப்போம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் நம்மளோட கூட க்ளோஸா, சகோதரன் சகோதரிகள், சகோதரன் என்பது சக உதிரத்தில் உருவானவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பிணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் தான். அப்போ சகோதரன் எனப்பட்ட ஒருவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால், அப்படி யாராவது சகோதரனோ சகோதரியோ இப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருந்தால் அவனோடே கலக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கலக்கக்கூடாது, அவங்களோட சேரக்கூடாது, அவங்களோட புசிக்கக்கூடாதுன்னு என்னன்னா அவங்களோட ஐக்கியம் வைத்து விடக்கூடாது. ஐக்கியம், அன்பு இருக்கலாம், ஐக்கியம் இருக்கக்கூடாது. நாம் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்றால் அவங்களுடைய சுபாவம் நமக்கும் வருவதற்கு மோஸ்ட் ஆஃப் டைம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சங்கீதம் 1:1 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், துன்மார்க்கன் ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் என்று திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இப்படிப்பட்ட சுபாவத்தில் உள்ளவர்களை விட்டு விலக வேண்டும். அவங்களோட அன்பு இருக்கலாம், நம்ம பேசாமல் அவங்கள்ட்ட மூஞ்சை தூக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட ஒரு மாதிரி ஃபேஸ் காமிச்சிட்டு அப்படி இது பண்ணோன்னா, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே, அது போதும். அவங்ககிட்ட அன்பு இருக்கலாம், என்ன எப்படி இருக்கீங்க, ஓகேவா, ரைட். ஐக்கியம் இருக்க வேண்டாம். அவங்களோட சேர்ந்து புசித்து குடித்து அரட்டை அடித்து பேசி ஷாப்பிங் போகும்போது அவங்களோட கூட போகிறது வர்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறார் ஆண்டவர். ஆவியானவர் வெளிப்படுத்தினதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து நிருபத்தில் இப்போ எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் அவருக்கு உள்ளத்தில் உணர்த்தின காரியங்கள் தான் நாம் இப்போ தியானிக்கிறோம். பாருங்கள், அப்படி இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களை விட்டு விலக வேண்டும். அவங்களோட கலந்திருக்கக்கூடாது. அவங்களோட அப்படிப்பட்டவங்களோட புசிக்கவும் கூடாது. அவங்களோட சேர்ந்து ஐக்கியம் கொண்டாடி டீ காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அவங்களோட போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்படி அவங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். நீங்கள் எப்படி தீர்ப்பு செய்கிறீங்க? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீங்க. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? அது என்னோட காரியம் இல்லை. பாருங்கள், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆமென். தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களை உங்களை விட்டு நீங்கள் தள்ளி போட்டுருங்க. அவங்களோட சேர்த்து அன்பு அவங்களோட ஐக்கியப்பட்டு பிணைந்து கொண்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரட்டை அடித்து பேசி ரொம்ப அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுடைய சுபாவம் நமக்கு வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர்களோட கலக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம், தள்ளி போடுங்கள் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்போ புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். உள்ளே இருக்கிற, அதாவது இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இணைந்த பிள்ளைகள், இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறவர்களை நாம் பாருங்கள், உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் என்று தீர்ப்பு இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் இப்படி அப்படின்னு நம்ம சொல்வதற்கு எந்த ஒரு உரிமையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அது தேவனே செய்வார், தேவன் செய்வார். நாம் நமக்குள் இருக்க உள்ளான மனுஷனை நாம் பார்க்க வேண்டும். நாம் கரெக்டாக இருக்கிறோமா? நம் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? நம்மளுடைய ஜென்ம சுபாவம் எப்படி இருக்கிறது? நம்ம ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கிறான்? நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? நம்மளை நாமே காத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்மளை நாமே தற்பொலை சோதனை பண்ணி பார்ப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே.
நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது. நாம் ஒருபோதும் வழிவிலகி செல்கிற அநேக காரியங்கள் நம்மளை சுற்றியே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அவ்வளவாக பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, அக்கிரமம் நிறைந்ததாக இருக்குது. நம்மளோட கூட பழகிறவர்கள், ஃப்ரெண்ட் சர்க்கிள், சொந்தங்கள், பந்தங்கள், உற்றா உறவினர்கள், சகோதர சகோதரிகள் யார் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய சுபாவம் எப்படி, அவர்களோடு எப்படி பழக வேண்டும், அந்த ஞானத்தை விவேகத்தையும் தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்த சிந்தையோடு, ஆண்டவரே ஞானத்தில் குறைவுள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் ஞானத்தினால் தந்து நிரப்புங்கப்பா. யாரை எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்தில் கேட்டபடி நாம் கேட்போமா? ஆண்டவரின் முழுவதுமாக நம்மளை ஒப்புக் கொடுப்போம். யார்கிட்ட எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த யார்கிட்ட எப்படி மூவ் பண்ணணும், யார்கிட்ட அன்பு வைக்கணும், யார்கிட்ட ஐக்கியத்தை வைக்கணும், யார்கிட்ட ஐக்கியத்தை வைக்கக்கூடாது, நாம் அதில் தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆவியானவருடைய ஒவ்வொரு டைமும் ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். அவர் ஒரு சிநேகிதன் போல நம்மளோடைய ஒரு ஆள் நம்ம கூடவே இருக்கிறார். ஆவியானவர் ஒரு பவர், ஒரு அபிஷேகம், பவர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு ஆழ்த்தத்துவம், ஒரு நபர் நம்ம கூடவே வாசம் செய்கிறார். ஆவியானவர் திருத்துவத்தின் மூன்றாவது தன்மை, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரோடு நாம் எப்போதும் பேச வேண்டும். ஆவியானவரை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இந்த மகன் ஏத்தாப்படி யாராவது பேசுகிறாங்க, ஒரு சுபாவம் உங்களுக்கு ஒரு நமக்கு ஆவியில் கேப்சர் ஆகலைன்னா, ஆண்டவரே இந்த பர்சனை விட்டு நான் எப்படி விலகி போக வேண்டும், சண்டை போட்டு கோபதாபங்கள் எரிச்சலோட நாம் அப்படி சென்று விடக்கூடாது. அவங்க மனசையும் கசிந்து போகக்கூடாது. அதே சமயம் நாம் அவர்கள்ட்ட நேக்காக விலகணும். அந்த ஒரு ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து நடத்த வேண்டும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட நாம் எப்போதும் உறவாடுகிற அனுபவத்தில் வேண்டும். அப்போ ஆவியானவர் சொல்படி கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஆவிக்குரியவர்கள், ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய கிரியைகளை செய்வார்கள் என்று சொல்லபடி ஆண்டவரிடத்தில் அனுதினமும் நாம் கேட்டு நாம் அதன்படி செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் திட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இதுக்கு நான் நன்றி செலுத்தி ஒரு புதிய நாளைக்கு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்வா ஒமேகமானவரை துதிக்கும் சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா ஒரு புதிய நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறீர், பலன், சுகம், ஆரோக்கியம் தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்போ அந்த ஒரு புதிய நாளை காணாமல் எத்தனையோ பேர் மரணத்தை சந்தித்திருக்காங்கப்பா. இந்த உலகத்தை விட்டே கடந்து போயிருக்காங்க ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மட்டும் ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து நீங்கள் நடத்துறது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையாக இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் இந்த பூமியில் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும், உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்து கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தின் 24ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கோடானும் கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளே கடந்து வர கிருபை செய்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவரே ஆரம்பம் முதல் ஆண்டவரே இந்த மாதம் முடிவு வரைக்கும் கிருபையாய், அதிசயமாய், அற்புதமாய் எவ்வளோ மேடு பள்ளங்கள், எவ்வளோ அழுகை, கண்ணீர், பள்ளத்தாக்குகள் எவ்வளோ கடந்த போதிலும் உடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்லையும் அப்பம் திராட்சரசம் குறையாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தின் கடைசி ஆண்டவரே அப்பா சில தினங்களுக்குள் எங்களை நடத்தி கொண்டு வருகிறது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம். எங்களை ஜீவன் தந்து எதற்காக எங்களை இந்த மட்டும் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். எங்களுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, உங்களுடைய பரலோகத்தின் ஞானத்தினால் தந்து நிரப்புங்க. வேத வசனத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். வேத வசனத்துக்கு அப்பா நாங்கள் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, சொல்லில் மட்டுமல்ல செயல்களிலும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ அப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பழகிறவர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே, எங்கள் சொந்த பந்தங்களை, குடும்பத்தில் எந்த இடத்துல ஆண்டவரே எங்களோடு இருக்கிற ஆண்டவரே சக மனிதர்களுக்குள் இந்த இப்படிப்பட்ட சுபாவங்கள் ஆண்டவரே அப்பா ஏதாவது இருக்கும் என்றால் ஆண்டவரே அவர்களை விட்டு நாங்கள் விலகி இருக்கவும், அவங்களோட கலந்திருக்காதபடி, அவங்களோட புசிக்கவும் கூடாதபடி ஆண்டவரே அப்பா அவர்களை தள்ளி போடுவதற்கு எங்களுக்கு ஒரு ஆண்டவரே சூழ்நிலைகள் நீங்கள் ஏற்படுத்தி தாங்கப்பா.
ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணும் ஆண்டவரே, அவர்களோடு ஐக்கியப்படாதபடி அவர்களோடு கூடி சேர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அரட்டை எடுத்து பேசணுன்றார். சொற்கள் மிகுதினால் பாவம் பெருகும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. மனிதர் பேசின வீணான வார்த்தைகளுக்கெல்லாம் தேவன் கணக்கு கேட்பார் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாயின் வார்த்தைகள்லாம் கவனமாய் உச்சரிக்கும்படியாக ஆண்டவரே, நிதானமாய் அவர்களோடு பழகும்படியாக அப்பா அவர்களோடு எப்படி நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது எல்லாமே ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இப்படிப்பட்ட நீர் ஆண்டவரே வெளிப்படுத்த இந்த சுபாவத்தில் ஒருபோதும் ஆண்டவரே எங்களோடு பழகுற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை சகோதர யாருமே இப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்காதபடி ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மட்டும் நடத்தின தேவனே நீர் இனிமேலும் எங்களை நடத்துவீர் ஆண்டவர். எங்களையே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். உன்னை நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும். நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.